Tangarasu, the accused, son of Mr. Samikanu Patar, a well-known goldsmith of Pandiyur district, was arrested by the police in the presence of His Excellency Leo Watson, the district collector. The murder occurred approximately 12 midnight, Friday, the 21st of November. It was clearly stated by the doctor's report that Sembuli, a young man, sustained several knife wounds to his body. This report was authorized by Mr. Janakiraman, Superintendent of Police. சுபாஷ், என்ன பேசிக்கிறாங்க? என்னத்தையா சொல்றது? உன் பையனுக்கு அவசரமா சுருக்கு கைத்தை தயார் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் தான் தெரியறது. பாத்துக்கார பொண்ணோட முறை மாமனை உன் பையன் கத்தியால குத்தி கொன்னுட்டான்னு அந்த கண்ணாடி போட்டா வெள்ளக்காரி சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கா. Yes, I'm Leo Watson, collector of Padiyar district. சம்பவம் நடந்த இடத்தில் நீங்கள் கூறிய சாட்சியங்களை தவிர வேறு யாராவது இருந்தார்களா? I mean, was there anyone else on the spot? Yes, a local gypsy girl, the name of Pungurvi. உன் பேர் என்னம்மா? குருவி. குருவி. இறந்து போன செம்புலி உனக்கு என்ன உறவு? மாமன். இங்க எதிர்த்தாவுல நிக்கிறாரே, இவர் உனக்கு தெரியுமா? உன் மாமனை இவர்தானே கத்தியால குத்தி கொண்டது? நீ பாத்திருக்க இல்லையா? கொலை செஞ்சதை நீ பாத்தியா? பயப்படாம சொல்லு. Tell me the truth, without any fear. Did you see the murder? Order! 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 Your Honor, if the court permits me, I have a testimony to offer as a friend of this court. நான் சாட்சி பண்ணறதுக்கு ஆசைப்படுறேன். Permission granted. I'm Emily, the sister of Leo Watson, the collector. It's not true. Tangarasu, நிச்சயமா இந்த கொலையை பண்ணிருக்க முடியாது. And how can you substantiate your statement? நாங்க ரெண்டு பேரும் lovers, my lord. என் பிரதருக்கு எங்க காதல் பிடிக்கல. He hates Tangarasu.
இந்த கொலை பாவத்தை வேணும்னே தங்கராசு மேலே போட்டிருக்கு. I'm sure இவர் இந்த கொலையை பண்ணிக்க முடியாது. Silence! How can you say that? Because அந்த ராத்திரி பூரா என் மாளிகையில் தான் இருந்தது. ஒரே படுக்கையில் ஒன்னாவே நாங்க சேர்ந்திருந்தோம். Can you prove it? I am the proof, my lord. And I have it right here with me. The proof that enraged my brother and made him stoop to this drastic level. I have Tangarasu's name on me. Stop the car! Stop it! You bloody rotten cars! You bloody rotten cars! My lord, I don't know what is happening here. போய் எல்லாமே போய் இங்க வந்த சாட்சியங்கள் போய் குற்றச்சாட்டு போய் எல்லாமே போய். It is a drama beautifully enacted by both of them to get me, my lord. அண்ணனும் தங்கச்சியும் ஒரு அருமையான நாடகத்தை ரொம்ப அழகா நடத்தி முடிச்சிட்டாங்க. எதுக்கு? நான் ஒரு நாளும் விரும்பாத இந்த எமிலியை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு தூக்கு கயிறுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எமிலியை காதலிக்கிறேன்னு நான் போய் சொல்றதுக்கு தயாரா இல்ல. எனக்கு தெரியும், நான் இப்போ சொல்ல போற உண்மை எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரும்னு எனக்கு தெரியும். ஆனா அதை பத்தி கவலை இல்லை. I don't care. The fear of death will not erase my love for her. என் மனசுல ஒரே ஒருத்திக்கு தான் இடம் இருக்கு. பூங்குருவி, என் பூங்குருவி. I loved பூங்குருவி. I love பூங்குருவி. And I will love only பூங்குருவி. பட்டி தாண்டி போய் கெட்டு வந்த பொம்பளை இனிமே கூட்டத்துல வச்சுக்க கூடாது. ஆத்துல விட்டுற வேண்டியதான். இல்லைன்னா பிராலி குச்சி வீராயி நம்ம கூட்டத்தை கட்டாயம் அழிச்சிருவா. சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் சாட்சியங்கள் இருப்பதாலும் நடந்த சம்பவத்தை மரியாதைக்குரிய கலெக்டர் அவர்களே நேரில் பார்த்ததாக கூறுவதாலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவர்தான் கொலையாளி என்பது நிரூபணமாகிறது. We, the court, sends Tangarasu to be hanged until dead. இந்த நீதிஸ்தலம் குற்றவாளியை சாகும் வரை தூக்கிலிட உத்தரவிடுகிறது. Don't look at me like that. என் காதலியும் நீ புரிஞ்சுக்கலே, என்னையும் நீ புரிஞ்சுக்கலே. The day I saw you in jail, எனக்கு தெரியும் நீயும் பூங்குருவியும் காதல்னா. That love should not break. நீயும் பூங்குருவியும் சேர்க்கறதுக்கு தான் எமிலி சொன்ன போய் கோட் போய் நம்பணும். அதனால்தான் உன்னை கட்டிப்பூச்சு. I like your honesty.
Your love is great. உன் காதல் பெருசு. இப்போ ஜெயிலிருந்து மட்டும் விடுதலை பண்ணல, என் மனசுலேருந்தும் விடுதலை பண்றேன். Emily, you've betrayed the British crown. You've humiliated your brother. Mr. Watson, the charges of murder have been proven against you. You are now under arrest. குருவே, நான் பேசுறது கேக்குதா? குருவே, என்ன விட்டு போயிட்டே